14வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம், உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பல தேவைகளோடு பல நெருக்கடியின் மத்தியில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். உங்களுக்கு வழிகளையும் வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் கர்த்தர் ஏற்படுத்தி தரப்போகிறார். எனக்கு இவ்வளவு பணம் தேவை, நான் என்ன செய்வது? நான் எங்கே போவது? நான் யாரிடத்திலே கேட்பது? அவர்கள் எனக்கு உதவி செய்வார்களா? இவர்கள் எனக்கு உதவி செய்வார்களா என்கிற அநேக எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை, உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உதவி செய்கிறது ஆண்டவருக்கு லேசான காரியம். உங்களுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு பணம் தேவை எப்படி சந்திக்கப்படும் என்று ஒரு கடினமான சூழ்நிலையிலே நீங்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எதை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருங்கள். கர்த்தரை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கையாயிருங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். எந்த வாசல்கள் அடைக்கப்பட்டாலும், எந்த மனிதன் முகத்தை மாற்றிக் கொண்டாலும், கர்த்தர் உங்களுக்காக ஒரு வழியை கர்த்தர் திறந்து கொடுப்பார். இந்த பணம் இவ்வளவு நாளைக்குள்ள நான் கட்டணும், இந்த கடனை நான் அடைக்கணும், நான் என்ன செய்வது, ஏது செய்வது? ஒரு திகைப்பு, ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு குழப்பம், ஒரு கண்ணீர், ஒரு கலக்கம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை கர்த்தர் சந்தித்து கொடுக்க போகிறார். அவருக்கு அது கடினமானதல்ல, அவருக்கு அது லேசான காரியம். உங்களை கைவிட மாட்டார். உங்க கண்ணீரை துடைப்பார். உங்க நெருக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தருடைய கைகளை பலப்படுத்துவார். உங்க கைகளை கர்த்தர் திடப்படுத்துவார். நீங்கள் தள்ளாட விடமாட்டார். நீங்கள் தலைகுனிய விடமாட்டார். நீங்கள் வெட்கப்பட விடமாட்டார். அவரே உங்களுக்கு அற்புதமாய் எல்லாவற்றையும் முடிய பண்ணுவார். எல்லா தேவைகளை சந்திப்பார். துக்கத்தை மாற்றுவார். கண்ணீரை துடைப்பாரு. உங்களுக்கு அதிசயம் செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை, கேட்டதான வசனத்தின் மூலமாய் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று வேதம் சொல்லப்பட்டது போல, நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கு உதவிக்காய் உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. ஆண்டவரே, மனிதர் தருவாண்டு ஒரு பக்கம் இருந்தால் ஒரு பக்கம் உம்மை நாங்கள் சார்ந்திருக்கிறோம். மேல் நம்பிக்கையா இருக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னென்ன நெருக்கடியோடு, என்னென்ன தேவையோடு உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, அவருடைய கலக்கங்களை மாற்றி அவங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.